இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என் வாய் உண்மைகளால் நிரப்பேன். உலக தோற்றத்துக்கு முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்தும் என்று தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தர் இந்த வசனத்தை எந்த ஒரு வசனம் சொன்னாலும் அவர் உவமைகளால் பேசுவார். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதையை பற்றி உவமையை கூறுகிறார். அந்த விதை சத்ரு, அறுப்பு உலகத்தின் முடிவு என்று கூறுகிறார். அந்த அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆனால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறது போல உலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து, தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவளை அக்கினி சூழலை போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகவே நாமும் அவர் சூரியனைப் போல பிரகாசிக்க, நீதிமங்களை காணப்பட இயேசு ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அனைத்திலும் அவருடைய ரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுப்பா, அந்த கருக்குள்ள பட்டயமான ஆண்டவரே, தேனும் மதுரமான தேவ வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்கள் தகப்பனே, நாங்களும் பரலோகத்தில் பிரவேசிக்க, உம்மோடு 1000 வருஷ அரசாலைகளை வாழ, சூரியனை போல பிரகாசிக்க, நீதிமான காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இயேசு நாமத்தை ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே, ஆமேன்.